ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையல். கோவக்காய் சுக்கா ஃப்ரை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். நான் இங்கே 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி கோவக்காயோட 2 சைடும் இருக்கிறது சின்னதாக கட் பண்ண அப்புறம் இப்படி சின்னதாக கட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா நீட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ காயெல்லாம் கட் பண்ணிட்டோம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வைக்கலாம். பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்படி நாட்டமாக கட் பண்ணுங்கள். இப்போ பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். அதுவும் கருவேப்பிலையுமா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு இதிலேயே உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். உப்பு போட்டால் வேகம் வெங்காயம் ஃப்ரை ஆகிடும். நான் சுக்கா ஃப்ரைக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் காரம் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் எண்ணெயுமா செப்பரேஷன் வரும். இந்த ஸ்டேஜில் நமக்கு கட் பண்ணி வச்ச கோவக்காவை சேர்த்துக்கலாம். கோவக்காயில் அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா பிடிச்சி வர ஃப்ரை பண்ணுங்கள். கோவக்காய் உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த வழவழப்பு தன்மையினால சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா ஐட்டம்ஸ் கோவக்காயில் பிடிச்சிடுச்சு. இப்போ கோவக்காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கோவக்காய் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லெவலில் தண்ணி ஊற்றி சிம்மில் மூடி வச்சிடலாம். இவ்வளோ விடலாம். இப்போ மூடி வச்சு சிம்மில் வேக விடலாம். இப்போ அதில் தண்ணியெல்லாம் வற்றி காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ வெந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரை நம்ம மூடி வைக்காமல் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. அவ்வளோதாங்க, கோவக்காய் சுக்கா ஃப்ரை ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸி தான், டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.